மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம் டாக்டர். சமீப காலமாக அல்டர்னேட்டிவ் மெடிசின் மீதான மோகம் மக்களுக்கு இப்பொழுது பெருகி வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் அலோபதி மெடிசனில் சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதுனால சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதா இந்த மாதிரி மருத்துவ நிபுணர்களுக்கு அதிகம் செல்வாக்கு பெருகி வருகிறது. அவங்களுடைய மருந்துகளுக்கு மிகச்சிறந்த ரிசல்ட்ஸும் கிடச்சிட்டு இருக்குது. இது குறித்து சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் அமலஜெனி சீலன் அவர்களை சந்தித்து பேசினோம். இப்பொழுது முதலாக அதாவது இது அல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ் மக்கள்கிட்ட செல்வாக்கு பெறுறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்குது, உங்களுக்கு இது பற்றி அல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ் நல்லதா, அலோபதியில் சர்ஜரிஸ்லாம் பண்ண முடியும், சித்தாவில் சர்ஜரிஸ் பண்ண முடியாது, ஆயுர்வேதிக்கிலையும் அந்த மாதிரி தான், சர்ஜரிக்கு எந்த வாய்ப்பும் இல்லை இருக்கிறப்ப இந்த முழுவதுமாக இந்திய மக்களை அல்டர்னேட்டிவ் மெடிசனை நோக்கி திரும்புவது குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அப்படிங்கிறது நாம் இன்றைக்கி யூஸ் பண்ணுற டேர்ம் தான். அலோபதி வர்றதுக்கு முன்னாடி நாம் எல்லோரும் யூஸ் பண்ண மெடிசன் இந்த சித்தா மெடிசின்ஸும் நம்ம மக்கள் மத்தியில் இருக்கிற மரபு சார்ந்த மருத்துவம் தான். நாம் சாதாரண சளி, இருமல், காய்ச்சல் பெரிய பெரிய போர்கள்லேயும் நாம் இந்த மெடிசன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறதுனால இந்த மெடிசின் மக்களுக்கு போதுமான அளவான மருத்துவ அறிவு இந்த மெடிசின் சிஸ்டமில் இருக்குது. இப்போ நாம் சொல்கிற ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் அப்படிங்கிற சித்தா மெடிசினில் அதுக்கான அறிவு ஆல்ரெடி இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக அலோபதி மெடிசின் அப்படிங்கிற ஒரு புது சிஸ்டம் ஆஃப் மெடிசின் இமீடியட்டான ரிசல்ட் கொடுக்குறதும் அண்ட் ரீசெண்டாக சில காம்ப்ளிகேட்டடான டிசீசஸ்க்கு ரிசல்ட் கொடுக்கும்போது மக்கள் அதை நோக்கி போகிறாங்க. பட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசனில் நம்மளால் லாங் டேர்மாக பெனிஃபிட்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதே நேரத்தில் ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மெடிசனாக இருக்கும்போது நம்மளால் மக்கள் ஆல்டர்னேட்டிவ் மெடிசனை நோக்கி வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாகும். ஆல்டர்னேட்டிவ் மெடிசனில் இப்போ ரொம்ப காமனாக இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதை பற்றின விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது. என்ன ஒன்று, அதை எடுத்துக்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். புதிய லைஃப் ஸ்டைலுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அடாப்ட் ஆகாததுனால ஒரு டேப்லெட் போட்டால் அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம் நம்ம. ஆனால் ஆல்டர்னேட்டிவ் மெடிசனில் கஷாயம் போட்டு குடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால மட்டும்தான் மக்கள் அதை நோக்கி வர்றதுக்கு கம்மியாக இருக்குது. தவிர அதை மட்டும் நாம் சரி பண்ணோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் ஆன சித்தா மெடிசன் நோக்கி மக்கள் நிறையா பேர் வர்றதுக்கான சான்சஸ் இன்னும் அதிகமாகும். அல்டர்னேட்டிவ் மெடிசன் சம்மந்தமாக உங்களுடைய கருத்து பிரமாதமாக இருந்தது. இப்போ உலகத்தையே ஆக்கிரமித்து கொண்டு வரும் நோயின்னா அது நீரிழிவு நோய். இன்று உலகத்தில் 40% நீரிழிவு நோயாளிகள் இந்தியாவில் தான் இருக்கிறதா உலக சுகாதார நிறுவனம் தன்னுடைய லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. இதில் டைப் 1, டைப் 2 2 வகை இருக்குது. இதில் டைப் 1 சம்பந்தமாக உங்கள்கிட்ட இருந்து டைப் 1னா என்ன, டைப் 2னா என்ன, பிறகு அலோபதியில் இப்போ டயபெட்டிஸ்க்கு ஒரே மருந்து மெட்ஃபார்மின், இது மெல்ல கொல்லும் விஷம். இந்த மெட்ஃபார்மின் சாப்பிட்றதுனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லா உறுப்புகளையும் பாதிக்கிறதா லேட்டஸ்ட் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஸோ இந்த மெட்ஃபார்மின் சாப்பிடாம இந்த டைப் 1 அண்ட் டைப் 2 இந்த நீரிழிவு நோயை எவ்வாறு குணப்படுத்துவது, இதுக்கு மருத்துவரிடம் செல்லாமல் உணவு பழக்கங்களை மாற்றி அமைப்பதன் மூலம் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த முடியுமா? அது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீரிழிவு நோயில் 2 டைப்ஸ் இருக்குது, டைப் 1, டைப் 2 அப்படின்ட்டு. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, டைப் 1ல் இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் உடம்புல சுரக்காமல் இருக்கிறதுனால டைப் 2 அப்படிங்கிற டயபிட்டிஸ் வருது. டைப் 1 அப்படிங்கிற டயபிட்டிஸ் வருது. டைப் 2 டயபிட்டிஸில் என்ன நடக்குது அப்படின்னா, இன்சுலின் அதிகமாக சுரக்கிறதுனால உடம்பால் அதை பயன்படுத்திக்க முடியாத ஒரு கண்டிஷன், அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு உடம்பு தள்ளப்படுது. இதனால் டைப் 2 டயபிட்டிஸ் வருது. டைப் 1ல் இன்சுலின் கம்மியாக இருக்குது, டைப் 2ல் இன்சுலின் அதிகமாக இருக்குது. டைப் 2 தான் இப்போ எல்லாருக்கும் காமனாக வர டயபெட்டிஸ். இன்சுலின் ஏன் அதிகமாகுது அப்படின்னா, நம்ம உணவு பழக்கத்தில் அதிகமான கார்போஹைட்ரேட்ஸும்
ரிஃபைன்டு சுகர்ஸும் அதிகமாக எடுத்துக்கிறதுனால நமக்கு இந்த டைப் 2 டயபெட்டிஸ் வந்து அதிகமாக வருது. இதுக்கு எதனால் இதை சரி பண்ண முடியல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். டயபெட்டிஸை புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். இப்போது நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஏதோ ஒரு அடிப்படுறதுக்கு நாம் மருந்து போடுறோம், புண்ணு சரியாகுது. அந்த புண்ணை சரி பண்ணுறதுக்கு முக்கியமாக நாம் பண்ணுறது என்ன அப்படின்னா, அந்த அடிப்பட்ட இடம் மறுபடியும் அடிப்படாமல் நாம் பார்த்துக்கணும். அடிப்பட்ட இடம் மறுபடியும் அடிப்படாமல் பார்த்துக்கிட்டா தான் மருந்து வேலை செஞ்சு அந்த நோய் வந்து சரியாகும். அதே மாதிரி தான் டயபெட்டிஸ் வரதுக்கு காரணமாக இருந்த உணவு முறையை நம்ம சரி பண்ணாமல் வெறும் மருந்து மட்டும் சாப்பிட்டோம் அப்படின்னா அடிபட்ட புண்ணில் திரும்ப திரும்ப அடியும் பட்டுட்டு மருந்து போடுறதுக்கு சமமாக இருக்கும். அதனால் மெட்ஃபார்மின் நீங்கள் சொன்ன மாதிரி வெள்ளக்கொள்ளும் விஷம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மெட்ஃபார்மின் என்ன பண்ணுது அப்படின்னா, உடம்புல உள்ள செல்களோட எனர்ஜியை வந்து கம்மி பண்ணுது. செல்களில் உள்ள எனர்ஜி கம்மியாகும்போது அது வெளியில் ரத்தத்தில் உள்ள சுகரை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக உள்ளே ஈர்த்துக்குது. அதாவது சுகரில் என்ன நடக்குதோ, டயபெட்டிஸ் வந்தால் என்ன கண்டிஷன் நடக்குதோ அதே இதை இன்னும் அதிகமாக்குறது தான் மெட்ஃபார்மின் வேலை பார்க்குது. அதனால சுகரை மட்டும் கம்மி பண்ணுமே தவிர அந்த டயபெட்டிஸை அதை சரி பண்ணுறது கிடையாது. டாக்டர், எனக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சந்தேகம் வந்துருக்கு. டைப் 1ங்கிறது இன்சுலின் செக்ரீஷனில் உள்ள டெஃபிஷியன்சின்னு சொன்னீங்க. டைப் 2ங்கிறது எக்ஸஸ் ஆஃப் செக்ரீஷன் சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச வரையில் இன்சுலின் செக்ரீஷன் டைப் 2 நோயாளிகளுக்கு இன்சுலின் செக்ரீஷன் அதிகமாக தானே மெட்ஃபார்மின் நம்ம கொடுக்குறோம். இல்லை. அப்போ என்னுடைய கருத்து தவறானது. அப்போ இன்சுலின் டெஃபிஷியன்சிங்கிறது டைப் 2 இல்லை. அப்போ ஆமாம், இன்னும் தெளிவான விளக்கம் தேவை டாக்டர். டைப் 2ல் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம அதிகமான கார்போஹைட்ரேட் சாப்பிடும். கார்போஹைட்ரேட் ரத்தத்தில் அதிகமாச்சு அப்படின்னா இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து அதிகமாகும். இது வந்து ஜெனரலாக நடக்கிறது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உடம்புல உள்ள செல்களுக்குள்ளால குளுக்கோஸை கொண்டு சேர்க்கும். இதுதான் இன்சுலினோட வேலை. அப்படி இன்சுலின் வந்து கொண்டு சேர்த்த உடனே பிளட்டில் உள்ள குளுக்கோஸ் லெவல் கம்மியாகி அந்த குளுக்கோஸ் செல்களுக்குள்ளால போய் எனர்ஜியாக யூட்டிலைஸ் ஆகும். இப்போது இதே பிளட் குளுக்கோஸ் லெவல் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே, அதிகமான கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம், அதிகமான சுகர் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளாகவே பிளட் சுகர் வந்து அதிகமாகும். பிளட் சுகர் அதிகமாக இருக்கும்போது இன்சுலின் லெவலும் அதிகமாகும். இன்சுலின் லெவல் அதிகமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நாம் சாப்பிட்ற சாப்பாடு கொழுப்பாக உடம்புல சேரும். இது உடனே ஃபாஸ்ட்டாக நடக்கும்போது வயிற்றில் மட்டும் கொழுப்பு அதிகமாக சேரும். இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சேர்ந்த கொழுப்பு உடம்புல இன்சுலின் சேர்றதுக்கான ஒரு ரெசப்டார் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு கதவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பூட்டை திறக்கிறதுக்கு சாவி வேணும்ல, இந்த சாவி தான் இன்சுலின் அப்படின்னா அந்த பூட்டை வந்து செல்களில் இருக்கும். இன்சுலின் போய் அந்த பூட்டை திறந்துச்சு அப்படின்னா குளுக்கோஸால் உள்ளே போக முடியும். ஆனால் இந்த கொழுப்பு சத்து உடம்புல அதிகமாகும்போது அது செக்ரேட் பண்ணுற சில கெமிக்கல்ஸ் வந்து உடம்புல உள்ள அந்த செல்களில் உள்ள அந்த பூட்டை இருக்கிறதுல பூட்டை வந்து பாதிக்கும். அதனால அந்த சாவியால், இன்சுலின் அப்படிங்கிற சாவியால் வேலை செய்ய முடியாமல் நமக்கு வந்து டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வரும். அதாவது பிளட்டில் உள்ள குளுக்கோஸு செல்களுக்குள்ளே போகாமல் இருக்குது. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்சுலின் இன்னும் அதிகமாக சுரக்கும். இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இன்னும் அதிகமான இன்சுலின் வந்து சுரக்குது. இது கண்டினியூஸாக அதிகமாகிறதுக்கு போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வரும். இன்சுலின் அதிகமாக சுரக்கும், ஆனால் அதால் பயன்படுத்திக்க முடியாது. இதை தான் டைப் 2ல் வருது. இப்போ மெட்ஃபார்மின் என்ன பண்ணுது அப்படின்னா, இதே மாதிரி தான் செல்களுக்குள்ளால எனர்ஜி இன்னும் கம்மியாகும்போது குளுக்கோஸோட தேவை இன்னும் அதிகமாகும். எப்படி இன்சுலின் அதிகமாக செக்ரேட் ஆகி அதை காம்பன்சேட் பண்ணுதோ அதே மாதிரி எனர்ஜியை குறைச்சி மெட்ஃபார்மின் வந்து காம்பன்சேட் பண்ணுது. ஸோ அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இன்சுலின் மேலும் மேலும் அதிகமாக்க தான் செய்யும். நமக்கு வந்து இன்சுலின் சுரக்கிறத அதிகமாக்குறது ட்ரீட்மெண்ட் கிடையாது, அந்த பூட்டை சரி பண்ணுறது தான் நம்மளோட ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். நீரிழிவு நோயில் இருக்கக்கூடிய 2 வகைகள் குறித்து டாக்டருடைய விளக்கம் மிகச்சிறப்பாக இருந்தது. இப்போ நீரிழிவு தவிர 40 வயதை தொடும்போதே மூட்டு வலிங்கிற கூக்குரல் கேட்கிறது. இந்த மூட்டு வலிக்கு வந்து there is a lack of secretion of synovial fluidங்கிறது பொதுவாக நம்பப்படுகிறது. ஸோ இந்த சித்த மருத்துவத்தில் சைனோவியல் ஃப்ளூயிட் சுரக்கிறதுக்கு
என்றோ அல்லது மூட்டு வலி குறைப்பதற்கு வந்து என்னென்ன மருந்துகள் இருக்கின்றன, அவற்றை எப்படி சாப்பிட வேண்டும். அலோபதிக்கில் வந்து இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட்லாம் வந்துடுச்சு. அதெல்லாம் வந்து டெம்பரவரி சொல்யூஷன் என்றே நம்பப்படுகிறது. இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு 7 lakhs வரை அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ சித்த மருத்துவத்தில் மிக குறைந்த செலவில் இந்த மூட்டு வலி, அதாவது சைனோவியல் ஃப்ளூயிட் தொடர்பான தொந்தரவுகளை எப்படி சரி செய்ய முடியும்? மூட்டு வலிக்கு முக்கியமான காரணங்கள் வந்து 2 காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து ஹார்மோனல் பிரச்சனை, ஒன்று வந்து ஊட்டச்சத்து குறைபாடு. ஹார்மோனல் பிரச்சனைனால என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த எலும்புகளில் உள்ள சைனோவியல் ஃப்ளூயிட் சுரக்கிறதோ, அந்த எலும்புகளில் உள்ள கால்சியம் உற்பத்தி ஆகிறதோ வந்து பாதிக்கப்படும். இதனால் கால்சியம் டிஃபிஷியன்சி ஆகி அதனால் எலும்பு தேய்மானம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால தான் பெண்களுக்கு வந்து 40 வயசுக்கு மேலே வந்து மூட்டு வலி அதிகமாக வருது. ஏன்னா அவங்களுக்கு மெனோபாஸ் அப்படின்ட்டு அந்த மெனோபாஸ் ஆகுறதுனால, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகுறதுனால அதை தொடர்ந்து அவங்களுக்கு மூட்டு வலி ஏற்படும். ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறதுனே சொல்லுவாங்க. இது ஒரு வகை. இன்னொரு வகை வந்து ஊட்டச்சத்து குறைபாடு. ஊட்டச்சத்து குறைபாடு எதனால் வருது அப்படின்னா, நாம் நிறையா பேர் வந்து ஊட்டச்சத்தான உணவுகள் உண்றது கிடையாது. கால்சியம் இருக்கிற உணவுகளாக இருக்கட்டும், இல்லை வெயிலில் கிடைக்கிற விட்டமின் டியாக இருக்கட்டும், இது வந்து ரொம்ப குறைவாக தான் நம்ம உணவுகளில் இருக்குது. உணவுகளில் நிறையா இருக்குது, பட் அதை நாம் சாப்பிட்றது கிடையாது. இயற்கையான கீரைகளோ சரி, காய்கறிகளோ சரி, நாம் அதிகமாக எடுத்துக்கிறது கிடையாது. அப்படிங்கிறதுனால இந்த ஊட்டச்சத்து குறைபாடு வருது. இந்த 2 முக்கியமான காரணங்கள்னால 40 வயசுக்கு மேலே நம்மளோட எலும்புகள் தேய்மானமாகி மூட்டு வலி அப்படிங்கிறது வருது. 3வது முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது. நம்ம தசைகள் வந்து என்ன மாதிரி அமைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரு வகையான இயக்கத்தை வந்து இன்னொரு வகையான இயக்கம் வந்து சமன் செய்யணும். ஒரு பக்கத்தில் இருக்கிற தசைகள் வந்து இன்னொரு பக்கம் உள்ள தசைகள் வந்து சமன் செய்யும். அதை நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு வகையான மூமெண்ட் பண்ணுறோம், அதுக்கு ஆப்போசிட்டான மூமெண்ட்டை நம்ம சேர்த்து பண்ணணும் அப்படின்னா இயல்பாக இருக்கும். இப்போ நாம் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கிறோம் அப்படின்னா நிற்கவும் செய்யணும், நடக்கவும் செய்யணும். அப்போது அதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே பொசிஷனில் குனிஞ்சே நம்ம வண்டி ஓட்டணும் அப்படின்னா, அந்த குனிஞ்ச பொசிஷனில் ரொம்ப நேரம் இருக்கணும், அதை காம்பன்சேட் பண்ணுற ஆப்போசிட்டான ரியாக்ஷனும் நம்ம செய்யும்போது, எக்ஸசைஸும் நம்ம செய்யும்போது நமக்கு வந்து அதை பேலன்ஸ் பண்ணி அது ஒரு பிரச்சனையாக கன்வெர்ட் ஆகாமல் இருக்கும். பட் நம்ம ரொம்ப வருஷமாக ஒரே பொசிஷனில் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுனால இந்த மாதிரி பாதிப்புகள் வரதும் முக்கியமான காரணம். இதை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லணும். இந்த 3 காரணத்தினால நமக்கு மூட்டு தேய்மானம், மற்ற முதுகுவலி சார்ந்த பிரச்சனைகளும் வரும். என்று உலகத்தையே ஆக்கிரமிச்சிட்டு இருக்கக்கூடிய நோய்னா இப்போ மனநோய், ஸ்ட்ரெஸ். அதாவது கேன்சரை குணப்படுத்திடலாம், வேற என்ன நோயினாலும் குணப்படுத்திடலாம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குணப்படுத்துறதுக்கு இப்போ அலோபதிக்கு டாக்டர்ஸ் நம்ம போனோம்னா அவங்க அல்ப்ராக்ஸ், காம்போஸ், நைட்ரசிபாம் இந்த மாதிரியான மனதை மயக்கக்கூடிய சில ஹல்லுசினேட்டிங் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ட்ரக்ஸை கொடுத்து தான் இதை சமன்படுத்துகிறாங்க. இனிஷியலி சித்த மருத்துவத்தில் நீங்கள் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறத போக்குறதுக்கு ஏதாவது சிறப்பான மருத்துவ முறை எதுவும் வச்சுருக்கீங்களா, அல்லதுக்கு என்னென்ன மூலிகைகளை அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீக்குவதற்கு நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்பதை சொல்ல முடியுமா? ஸ்ட்ரெஸ்ஸை நீக்குறதுக்கு மூலிகைகளாக அப்படின்னா நம்ம வல்லாரை, பிரம்மி இந்த மாதிரி மூலிகைகளை பயன்படுத்தலாம். இதை வந்து ஒரு மெடிசனாக நெய் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் மெடிசனாக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். இது போக நம்ம சில பல்பப் செந்தூரம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம மினரல்ஸை வந்து மூலிகை கூடால அரைச்சி அதை மருந்தாக்கி அதை பயன்படுத்தும். இது போக மனநோய்க்கு ரொம்ப ரிசல்ட் கொடுக்குற மெடிசின் அப்படின்னா எக்ஸ்டர்னல் தெரப்பி தான். நம்ம உள்ளே சாப்பிட்ற மெடிசனை விட வெளியே செய்கிற எக்ஸ்டர்னல் தெரப்பீஸ் வந்து மனநோய்களில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வந்து வர்மம் பண்ணுறது, தலைக்கான வர்மம் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் வந்து நல்லா ரிலீவ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த சிரோதரா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, இந்த நெத்தியில் வந்து எண்ணெய் ஊற்றுற மாதிரி நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து நல்லா ரிலீவ் ஆகும். இது வந்து ஒரு பக்கம் நம்ம பண்ணாலும் ஸ்ட்ரெஸ்ஸை எதனாலலாம் ஸ்ட்ரெஸ் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து அதையும் நம்ம சரி பண்ணால் தான் நமக்கு லாங் ரன்னில் ரிசல்ட்டு கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஒரு அடிபட்டுச்சு அப்படின்னா
அடுத்து அந்த புண்ணு தட்டுப்படாமல் பார்த்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் சரியாகும். அதனால் ஸ்ட்ரெஸ் எதனாலலாம் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை நம்ம ட்ரீட் பண்ணும்போது தான் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்மளால் கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும். அதாவது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நிறைய நோயாளிகள் வருவாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நீங்கள் சிறப்பான முறையில் கொடுக்குறீங்க. ஆனால் இப்போது பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, அங்கெல்லாம் வந்து இப்போவே நிறைய நோயாளிகள், இளம் நோயாளிகள் உருவாக்கிட்டே இருக்காங்க. நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன விதமான முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன விதமான சலுகைகள் கொடுக்குறீங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஸ்கூல், காலேஜஸ் போன்ற எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூட்லேயும் மற்ற கார்ப்பரேட் இன்ஸ்டிடியூஷன்லேயும் ஒர்க் ஸ்பேசஸ்லேயும் நாங்கள் வந்து கார்ப்பரேட் வெல்ஃபேர் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறோம். அதாவது என்ன அப்படின்னா, இப்போது இது எதுக்காக பண்ணோம் அப்படின்னா, எங்கள்கிட்ட வர நிறையா பேஷண்ட்ஸ் வந்து ஒர்க் ரிலேட்டடான டிசீஸ்னால வராங்க. அதாவது அவங்களுக்கு செய்கிற வேலையை அவங்களுக்கு நோய் கொடுக்குற மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால அந்த இடத்த நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த ப்ரோக்ராமை பண்ணோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மந்த்லி ஒன்ஸு எங்கள்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற கம்பெனிஸில் போய் ஆன்சைட் விசிட் மாதிரி பண்ணுவோம். அந்த ஆன்சைட் விசிட்டில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், அவங்களுக்கு காமனாக ஒர்க் ஸ்பேஸில் வர டிசீசஸ் எதனால் வருது, அது உடம்புல எந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுத்துது, சின்ன சின்ன எக்ஸசைஸ் மூலமாகவோ இல்லை சின்ன சின்ன ஹோம் ரெமடிஸ் மூலமாகவோ அதை எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது, இல்லை வந்தால் எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எஜுகேஷனை நம்ம கொடுப்போம். அந்த எஜுகேஷன் கொடுக்கறதுனால அந்த எம்ப்ளாயியால் இன்னும் எஃபெக்டிவாக வந்து அந்த டிசீஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒரு நோயை பற்றி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நோயை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்ட்டு வள்ளுவரே இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால டிசீஸ் பற்றின ஒரு அவேர்னஸை நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து நம்ம அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறோம். இப்போது ஒரு ஷோரூமில் இருக்கிற எம்ப்ளாயியாக இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால வர பாதிப்புகள் வந்து எப்படி சின்ன சின்ன எக்ஸசைஸ் மூலமாக நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போது ஐடியில் உள்ளவங்களுக்கெல்லாம் நைட் ஷிஃப்ட் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க் ஸ்பேஸாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறது, சின்ன மைண்ட் எக்ஸசைஸ் மூலமாக எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுல நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இது வந்து இது முடிச்சுட்டு 1-to-1 கன்சல்டேஷன் மாதிரி நம்ம வைப்போம். ஏன்னா தனிப்பட்ட முறையில் அவங்க ஏதாவது டிசீஸ்க்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்காக 1-to-1 கன்சல்டேஷன் மாதிரி வைப்போம். அதுக்கப்புறம் ரெகுலரான செக்கப்ஸ் நாங்கள் கொடுப்போம். இது வந்து மந்த்லி ஆன்சைட் விசிட்டில் பண்ணுறோம். அண்ட் அந்த எம்ப்ளாயீஸ் வந்து ஈஸியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்காக 20% டிஸ்கவுண்டோடய நம்ம கிளினிக்கில் வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவைப்படுச்சுன்னா அந்த எம்ப்ளாயீஸுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதாவது டாக்டர், எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் சிறப்பான முறையில் நீங்கள் இந்த சிகிச்சை கொடுத்துட்டு வரீங்க. உங்களுடைய சிகிச்சை முறைகள் மக்களுக்கு நல்ல பலனை கொடுத்து வருகின்றன. உங்களுடைய பணி சிறக்க தினதரணி சார்பில் வாழ்த்துக்கிறோம். தினதரணிக்காக தாமலவன்.